ஹாய் கைஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ஃப்ரீடம் ஃபைட்டரான சுபாஷ் சந்திர போஸ் பற்றி தான் கைஸ். அண்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிடுங்க. அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க. மேலும் பல நம்ம இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுவோம். அதெல்லாம் உங்களுக்கு உடனே வந்து சேர்த்துக்கு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிடுங்க கைஸ். அண்ட் நம்மளோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் பிகேஎஸ் அப்படின்னு ஒரு சேனல் வச்சுருக்கான். அதில் அவன் நிறைய விஜய் ஃபோட்டோஸ் எடிட்டிங் பண்ணி இப்போ வந்து யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போடுதான். அண்ட் நம்ம வந்து MK Squad 2.0 வச்சுருக்கோம். அந்த சேனலில் போய் பார்க்கலன்னா உடனே போய் பார்த்துருங்க. 73 சப்ஸ்கிரைபர். அண்ட் அதில் ஃபன்னியான வீடியோ, அதுக்கடுத்து இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வரும். இந்த சேனலுமே நல்ல காமெடியான வீடியோஸ், நல்ல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான் வரும். ஆனால் நம்ம கெட்ட விஷயத்தில் ஒரு வீடியோ கூட போட மாட்டோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட சுபாஷ் சந்திர போஸ் வந்து எப்போ பிறந்தாருன்னா 1837 ஜனவரி 23 தான் கைஸ் பிறந்திருக்காரு. அண்ட் அவரோட வாழ்க்கை முறையை பார்க்கலாம்னா அவங்க வந்து பிறந்து வளர்ந்துருக்காங்க. அண்ட் அவங்க வந்து கல்லூரி, அதாவது காலேஜ் படிக்கவே அவங்க வந்து தேசபக்தி ஆலயம், சமூக நீதிக்காகவும் நல்லா அதனால ரொம்ப டீப்பாக போய் அவர் வந்து நல்லா பெருசானதுக்கப்புறம் எங்கே போயிருக்காருன்னா காந்திஜிகிட்ட வந்து ஒரு சில பேச்சுரைகள் நடத்தி அவர் வந்து பேசியிருக்காரு. அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா அவர் நம்ம காந்திஜி வந்து அஹிம்சா வழியாக தானே கைஸ் போனாங்க. ஆனால் இவர் அஹிம்சா வழியாக போனால் நம்மளோட ஆங்கிலேயர்களை வெல்ல முடியாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக, அவர் ஆயுதங்களால் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக INA, அதாவது இந்தியன் நேஷ்னல் ஆர்மியை திரட்டி அவர் வந்து ஒரு மொத்த படை வீரர்களெல்லாம் திரட்டி அவர் வந்து பிரிட்டிஷ்காரர்களுக்காக எதிர்த்து போராடுதார் கைஸ். இப்படி நல்லா போராடி அவர் வந்து நல்லா எப்படி சொல்கிறது, நல்லா அவங்கள வென்றிருக்காரு. அண்டு அவரோட இறப்பை பற்றி பார்த்தோம்னா அவர் வந்து இறந்த வருஷம் தெரியல கைஸ், சரியாக அதை சொல்லதுக்கு மறந்துட்டேன். அண்ட் அவர் வந்து இறந்தது என்னமோ தாய்வானில் அப்படி சொல்லப்படுது, ஒரு சில பேர் ரஷ்யாவில் சொல்லப்படுதாங்க. இப்போ தாய்வானில் வந்து அவர் வந்து ஏதோ பிளேன் கிராஷில் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லப்படுது. அண்ட் ஒரு சில இதில் வந்து ரஷ்யாவில் தான் அவர் இறந்து போனார் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இன்னொரு காரணமாக சொல்லப்படுது, அவர் சன்னியாசியாக மாதிரி வந்து அவர் இன்னும் ஒரு 30 வருஷத்துக்கிட்ட வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லப்படுது கைஸ். அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, அண்ட் அவர் வந்து எந்த இடத்துல பிறந்தாருன்றதை சொல்ல மறந்துட்டேங்க கைஸ், மன்னிச்சுக்கோங்க. அவர் வந்து ஒடிசாவில் பிறந்தார். ஒரிசாவில் பிறந்தார். அண்ட் அவர் வந்து விவேகானந்தரோட நிறைய இதனால நல்லா மூழ்கப்பட்டு அவர் வந்து பகவத்கீதையை வாழ்க்கையோட நெறிமுறையாக நினச்சி வரார் கைஸ். அண்ட் இன்னைக்கு வந்து இன்னையிலேருந்து சஷ்டி ஆரம்பிக்கு. இது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நாளைக்கு தான் வரும் வீடியோ, அதனால சொல்லுதாங்க. இன்னையிலேருந்து சஷ்டி ஆரம்பிக்கு, நீங்கள் விரதம் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அதுக்கடுத்து நம்ம இது ரொம்ப ஷார்ட்டாக இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு நான் ஒரு இது வச்சுருக்கேன். அது என்னென்னா ஜலியன்வாலா பக் இன்சிடெண்ட். அப்படின்னா ஜலியன்வாலா பக் படுகொலைன்னா ஒரு இடத்துல வந்து நிறைய இந்தியன்ஸ்லாம் இருக்காங்க. அண்ட் பிரிட்டிஷர்ஸ் வந்து நம்மளை சுட்டுக்கிட்டே இருக்காங்க கைஸ். ஒரு சில பேர் எப்படி தப்பிக்க அப்படி தெரியாமல் ஒரு கிணத்துக்குள்ளே இங்கே குதிச்சா தப்பிச்சிருவாங்க, அண்ட் அங்கே போனால் தப்பிச்சிருவாங்க. அண்ட் அந்த குண்டோட மார்க் கூட அந்த இடத்துல வந்து இப்போ வரைக்கும் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் நம்ம சுபாஷ் சந்திர போஸ் பற்றி பார்த்தது, இப்போ ஜலியன்வாலா பாக் பார்த்தது ரொம்ப ஷார்ட் தான். நம்ம டீப்பாக விட்ணும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணல. இப்போதைக்கு நான் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் கைஸ் எடுத்திருக்கேன். நம்ம அதுக்கடுத்து போக போக இன்னும் நல்லா டீப்பாக போகலாம் அடுத்த வீடியோஸில். அண்ட் நம்மளோட சேனலுக்கு நல்லா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அட்லீஸ்ட் ஃபஸ்ட்டு 1000 சப்ஸ்கிரைபர்ஸாக வரணும். பாய். Bye guys.